Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஃபேஷியல் வீடியோ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வீட்லயே இருக்கும்போது ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது பண்ணலாமே அப்படினு தோணும்ல, ஒரு half an hour டைம் இருக்கும்ல, அந்த மாதிரி டைமிங்ல நீங்க இந்த ஃபேஷியல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வீட்ல இருக்க சின்ன சின்ன திங்ஸ் வச்சே பண்ணனும், பட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், ஃபேஸ் நல்லா பிரைட்டா இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கும்போது நீங்க இந்த ஃபேஷியல் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வெள்ளரிக்காய் தான் யூஸ் பண்ண போறோம். இது வந்து நல்ல சம்மர் டைமிங் தான். சோ வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கும். அது வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. சோ நீங்க வந்து வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா. இந்த ஃபேஷியல்ல வந்து நம்ம வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். அது எப்படி சிம்பிளா ஈஸியா பண்றதுன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். ஃபேஷியல் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துர்க்கேன். இத வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இத இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸான பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ண போறோம். கிளென்ஸ் பண்றதுக்கு வந்து நான் காய்ச்சாத பால் தான் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி காட்டன் இல்லாட்டி காட்டன் பேட் எது வேணா எடுத்துக்கோங்க. பால்ல டிப் பண்ணிட்டு புழிஞ்சுக்கோங்க. உங்க ஃபேஸ் ஃபுல்லா இப்போ இத ரப் பண்ண போறீங்க. ஒரு 1 மினிட்டுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா ரப் பண்ணி விடுங்க. டெட் செல்ஸ் வந்து ஏதாவது இருந்தாலுமே போய்டும். ஃபேஸ் நல்லா கிளியரா இருக்கும். இப்போ ஒரு 1 மினிட்டுக்கு ஃபேஸ் நல்லா நான் தொடச்சி எடுத்துட்டே பால் வச்சு. இப்போ நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வந்துட்டு அதுக்கு அப்புறமா ஸ்க்ரப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரப் பண்றதுக்கு வந்து நான் பால் ஆட எடுத்து வச்சிருக்கேன். அதோட நம்ம அரைச்ச குக்கும்பர் பேஸ்ட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதோட இப்போ நம்ம 1 ஸ்பூன் வந்து குக்கும்பர் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட ஸ்க்ரப் ரெடி ஆயிருச்சு. இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கு. லைட்டா திட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்க்ரப்னா எல்லாருக்குமே நல்லா திட்டா வச்சு தேய்ச்சி தான் பழக்கமா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து குக்கும்பரை நல்லா துருவி கூட போட்டுக்கலாம். அப்பனா உங்களுக்கு தேய்க்கும் போது நல்லா திட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஸ்க்ரப் யூஸ் பண்ற அந்த ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நான் இத அப்ளை பண்ணிக்கிறேன். குக்கும்பர்ல வந்து நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ வந்து நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸை வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறோம். எப்பயுமே மாய்ஸ்சரைஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இது நல்ல கூலிங்கா இருக்கும். போட்டதுமே ஒரு ஜில்லுன்னு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். குக்கும்பர்லயும் சரி பால்லையும் சரி நிறைய புரோட்டீன் இருக்கு. ஸோ வந்து ஸ்கின்னை வந்து லூஸ் ஆகவே விடாது. ரொம்ப டைட்டா வச்சுக்கிறோம். அதனால நமக்கு வந்து வயசான லுக் வந்து சீக்கிரம் வரவே வராது. ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்க கழுத்துக்கும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 கையிலையும் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு இப்படி ரப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தா கூட போய்டும். ஒரு 1 மினிட்டுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ச்சி பண்ணிக்கோங்க. இந்த பாலாடை நான் எடுத்ததுக்கே எந்த அளவுக்கு நல்லா திட்டா இருக்குன்னு பாருங்க. ஸ்க்ரப் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். இப்போ போய் நான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இதுலேயே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இன்னும் கண்டினியூஸாக ஃபுல்லாக பண்ணி முடிச்சதும் நான் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜெல் போட போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜெல் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து குக்கும்பர் பேஸ்ட் அரைச்சி வச்சோம்னா அதையும் எடுத்துக்கலாம். அதோடவே இன்னொன்று இன்க்ரீடியன்ட் என்னென்னா இந்த வாவோட அலோவேரா ஜெல் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பேஸ்ட்டில் இருந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ அலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நான் இப்போ மொத்தமாக 1 ஸ்பூன் அலோவேரா சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா சூப்பராக ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்ல ஜெல்லியாக சூப்பராக இருக்கும். இதில் வந்து அலோவேரா ஜெல் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த அலோவேரா ஜெல் இல்லாட்டி நீங்கள் வந்து வீட்டில் கிடைக்கிற சோத்துக்கத்தால கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு மாதிரி இச்சிங் மாதிரி ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு வந்து லிப்பை சுற்றி பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்ததுனால நீங்கள் அந்த இடத்துலையுமே அப்ளை பண்ணுங்கள். அந்த டார்க்னஸ்லாம் நல்லா குறையும். நெக்குக்கும் சேர்த்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
குக்கும்பரில் வந்து நிறைய விட்டமின் சி, பீட்டா கேரட்டின்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 5 minutes நல்லா காயட்டும். காய்ச்சதுக்கப்புறமா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம 3 ஸ்டெப் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுலேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக பார்த்தா தெரியும். ஒரு சின்ன க்ளோ கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது ஸ்கின்னு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் பேக் தான் போட போகிறோம். பேக் பண்ணுறதுக்குமே நான் வந்து இந்த பேஸ்ட்லேருந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதோட கடலை மாவு சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இதோட இன்னொன்று பொருள் சேர்க்க போகிறோம். என்னென்னா இந்த முல்தானி மட்டி பவுடர் தான். நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். இது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ஃபேஸ்க்கு வந்து இந்த குவான்டிட்டியே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதே ரேஷியோவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க, உங்களோட ஃபேஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டதுன்னா. இது வந்து கடலை மாவு, முல்தானி மட்டி பவுடரு, அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஹீரோ வந்து குக்கும்பர் 3 எடுத்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்ல கூலிங் அப்படின்றதுனால ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதே ஒரு நல்ல ஜில்லுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. நல்லா இருக்குது கூலிங்காக. சம்மர் டைமிங்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இது ஒரு 15 minutes டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் கோல்டு வாட்டர் இல்லை நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல் ஃபேஷியலாக முடிஞ்சிருச்சு. நல்லா பிரைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தொடும்போதே ஒரு நல்ல சாஃப்டான ஃபீல் எனக்கு நல்லாவே கிடைக்கிது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து ஸ்கின் ஒயிட்னிங்க்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்கின் பிரைட்னிங்க்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து ஃபுல்லாக நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட ரிப்பீட்டடாக 2 கொஷின்ஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா இதை பசங்க யூஸ் பண்ணலாமா பொண்ணுங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை வந்து தாராளமாக பசங்களும் யூஸ் பண்ணலாம், பொண்ணுங்களும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம மஞ்சள் எதுவுமே யூஸ் பண்ணலாம். ஸோ பாய்ஸும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஏன்னா ஏஜ் லுக் கூட நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த குக்கும்பர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எத்தனை வயசில் இருக்கவங்க வேணால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா எல்லா ரெமெடிஸ்லையுமே இதை வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் கூட யூஸ் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் வந்து நீங்கள் குக்கும்பரை மட்டும் அரைக்க போகிறீங்க, அவ்வளோதான். மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எப்பயுமே ஸ்டோர் பண்ணி பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் குறைய தான் செய்யும். நீங்கள் வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். நானுமே அதை தான் உங்ககிட்ட எப்பயுமே சொல்லுவேன். இது ரெண்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது. கண்டிப்பாக இந்த ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.